ஹாய்ப்பா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நானு சாமி கும்பிட்டுட்டேன். நீ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரிலாம் சம்பாரிக்கலாம் அப்படின்னு நெறைய கனவுகளோட வந்து இந்த யூடியூப்குள்ள வராங்க. சீரியஸாவே. நம்ம வந்து சின்னதா நம்ம இந்த மாரி எடுத்து போட்டா கூட, நம்மளுக்கு காசு வரும் அப்படின்ட்டு வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா வந்து அது அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்றேன். யாருமே வந்து யூடியூப பத்தி தெரியாம வராதீங்க. நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா வந்து அதை பத்தி தெரிஞ்சவங்களால தான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். என்னடா டெய்லி ஏதாவது கருத்து சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி சொல்றேன்னே நெனச்சுக்காதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். சப்போஸ் நீங்க இந்த வீடியோல ஒரு 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா கூட 2 பேர் பார்த்தீங்கன்னா கூட, நீங்க தெரிஞ்சவங்களுக்கு எதுக்காவது சொல்லலாம் இல்லையா? அதனால தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். யூடியூப்ப பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு, என்னென்ன வீடியோ போடலாம், எத எத எடுத்து போடக்கூடாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு, நீங்க வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நல்ல வேல்யூ இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது வந்து ஈஸியான பாதையா இருக்கும். நம்ம அது தெரியல அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான பாதையா தான் இருக்கும். ஏன்னா, எந்த இடத்துல இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது. அதனால வந்து யூடியூப்ப பத்தி ப்ராப்பரா எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நீங்க வந்து யூடியூப் சேனல ஆரம்பிங்க. கண்டிப்பா அது நல்லபடியா ஓடும். ஏன்னா நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து நான் பட்டத வந்து நீங்களும் படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்லிட்டுருக்கேன். சப்போஸ் நான் வந்து பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? சரி வாங்க. இன்னைக்கு என்னோட என்னோட லஞ்ச் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு அது சாப்பாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. இன்னைக்கு பச்சை பயிறு, பீட்ரூட் பொரியல். எனக்கு பீட்ரூட்டு பிடிக்காது. அதனால கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேன். அப்புறம் வழக்கம் போல கொஞ்சம் தயிர். இவ்வளோதாங்க என்னோட லஞ்ச்சு. சரி, ஓகே. நீங்களும் சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. நான் சொன்ன விஷயத்த மறந்துறாதீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச உதவிய நம்மளுக்கு செய்வோம் மத்தவங்களுக்கும். ஓகேவா? நான் கொஞ்சம் பேசுறப்ப பதட்டத்துல கொஞ்சம் சொதப்பி சொதப்பி தான் பேசுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.